ஆமா காட்டுக்குள்ள நான் மட்டும் போறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. வள்ளியம்மா துணைக்கு நான் போறேன். எனக்கு துணையா என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. ஆமா இதாலும் கண்ணகத்துல போய் காட்டுக்குள்ள போய் காவல காத்துறதுக்கு முன்னாடி காவலும் பண்ணணும். கொஞ்ச நேரம் கழிச்சு காதலும் பண்ண நினைச்சேன். யோ காதல் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பேன். சரி நீங்க யாராவது காதலிச்சிருக்கீங்களா? யாரையும் பண்ண ட்ரை பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம். என் மாமாவை பத்தி எனக்கு தெரியும். ஆள் கிடைக்கல நீ வேணா வரட்டியா? மருமக வேணும் கொண்டே விடுவேன். மருமக வேணுமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளை கூப்பிட்டு வருவோம். அப்புறம் மைசூர் இருக்கிறாங்க. நீ யாரு காதலிச்சிருக்கீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? அதான் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தானா? ஏன் நீ போய் அவருக்கு முத்தம் கொடுக்க போறியா? இருந்தாலும் அந்த வள்ளியம்மா எப்படி முருகப்பெருமானங்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் ஒருத்தர் விரும்புறேன். தெரியுமா? நான் ஒருத்தரை விரும்புகிறேன். நான் வந்துட்டேன் குழந்தை பூரா எங்கிட்ட வீட்டு ஒண்ணு கடிச்சு விட்டாங்க. அட்டாச்சி வந்து லொபோக்கு வந்துட்டாங்க. வர முன்னாடி சும்மா இருக்க காப்பியில போற முடியும். கொஞ்ச நேரத்தை டிண்டாகி கிளம்ப போகுது. என் மனசுல உள்ள ஆசையை தனியா போட்டு தண்ணீரிலே முகம் பார்க்கும் மாவாயணி பன்னீரிலே
ஓடி வாரட்ட வச்சுக்கிறோம் வாடி வா. பாடி சுப்பத்தை வந்துட்டு கீழே விழுக போது நாய் வீட்டு ஓட போது அந்த வாயில உள்ள போகும். என்னடா தங்குறானே மாமா முன்னால எங்க நீங்க தொங்கிக்கிட்டு எதை பிடிச்சிருந்து நீங்க எல்லாம் பார்த்தா இப்பதான் கம்பா வாசிப்பீங்களே உங்களுக்கு தெம்பா வந்துருக்கு. கம்பா நிக்க முடியும் நின்றாலும் எங்க சலத்தை மட்டும் விட்டுற மாட்டேன். நின்றாலும் உங்க பருப்பு என்கிட்ட வேகாது. நான் பருப்பு எடுத்துருவேன். ஏன் வேகாது தெரியுமா? ஏண்டி உங்க பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கும் அதுவே என்கிட்ட கிடக்கும். ஆனா இப்போதைக்கு நான் விட மாட்டேன். எப்போதைக்கு விட்டாலும் வாய்ப்பு இல்லை. வேடி தவறி மேடைக்கு பின்னாடி போயிடாது உன்னை புளிய வச்சு கும்பிடுவாங்க. அப்படி மட்டும் நான் போகவே மாட்டேன். ஏண்டி என்ன பாம்பே பாண்டி ஒரு சைஸா சிரிக்கிறியே எரிஞ்சேன்னு வச்சுக்க தோணுமே. வாய்ப்பு இல்ல ராஜா. நீ 2 நாளுக்கு வாய் வச்சிருந்தாலும் துண்ட தவிர ஒரு மயிறு கிடையாது. அப்படி பேசாத. நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களை சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். என்ன எதுக்கு இதை பிடிச்சி போறீங்க? காவலுக்கு போய் செஞ்சு என்ன செய்வீங்க? விளக்க மரம் போறோம்.
நாங்க இன்னைக்கு பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். அங்க போய் என்ன செய்வோம்? நாங்க பொம்பளை பிள்ளைலாம் சேர்ந்து பறவை விரட்டோம். நம்ம போய் ஒரு நாளைக்கு அங்க போய் பிரகாஷ் போடுவோம். நீங்க போய் சாத்தனி அளவு மூணு போட்டுக்கங்க. ஆனா ஏண்டி ஆனா டான்ஸரை விட நீ ரொம்ப சூப்பர் டி. எம்மையா குடிக்கி அவ வந்தாலும் பேசுறியா? ஏண்டி இவ்வளவு சூப்பரா இருக்கியே, என்னத திங்கிற? டீய திங்குது. ஏய், விட்டமின் பி. யாரை விட்டது தின்னு? விட்டமின் பி. யாரு விட்டே தின்னு? நாங்க அப்படிலாம் கிடையாது. அவசரமா பேசாதீங்க. ஏண்டி உனக்கு பாம்பே போயிட்டு வந்தியா? எதுக்கு? புசு புசுன்னு காட்டடிச்சால வீங்கி கிடக்கு. சும்மா இல்ல, மார்க்கெட் ஆ? அப்ப குனி பாப்போங்கவா? ஆஹா, ஏன்னா உள்ள வரிக்கிறதுக்கு வர்றது. சும்மா இங்க இருக்க பேசாம போறல எடுத்து எரியவா. நானே செமக மாட்டவா நிக்கிறவன் இழுச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இங்க வா, மடியில படுத்துக்கடி, நான் தாளாட்டுரு. ஒரு மயில கிடந்த துண்டு ஒதுங்கிக்கிற மூடிக்கு வாக்கா இருப்பேன். நானே இது வேற நிக்க மாட்டதுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். வேணாம் வேணாம். கொஞ்சம் குழந்தைகளை கூப்பிட்டு பிடிச்சிக்கிறாங்க. தோழி ஓலி தோழி வாடி கண்டாங்க தோழி. என்ன அழகு, என்ன அழகு. நல்லா இருக்கியாடி? அழகு இருந்து என்ன வந்து ஏன் நீ உனக்கு என்னடி குறைச்ச? அகினாரு மேல நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். ஏன் நீ உன்னை என்னையும் பெண்ணா படைச்சிட்டு படிச்சுட்டு ஒரே ஒரு குறைய கொடுத்துட்டாரு. என்னடி குறை? என்கிட்ட இருந்தும் பொழைக்க தெரியல, நான் உனக்கு இருந்தும் பொழக்க தெரியல. மண்டே உடைச்சு விடுவேன் சொன்னீங்க. நீ மண்டைய உடைச்சா என்ன? சரி கூட அப்பாட்ட போனியா? என்னது? அப்பா கிட்ட போனியா? நீங்களே கேளுங்க, இவ என்ன கேட்கிறா பாருங்க. அப்பா கிட்ட போனியாவா? ஐயே அப்பங்கிட்ட போற அளவுக்கு நான் தரங்கிட்ட முந்தைய வடி வைக்க. மறுநாள் அதை சொல்லி அப்பா கிட்ட போய் விஷயத்தை கேட்க போனியான்னு கேட்கிறேன். விஷயமா கேட்? என்ன சொன்னாங்க? கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போகணும். நீ முன்னுக்குன்னு காட்டுக்குள்ள போயிருக்கியா? இல்ல, நான் போனதே இல்ல. சத்தியமா போனது இல்ல? காட்டுக்குள்ள போவோம்னு கூட்டி ஓடுறதுன்னு இப்படிக்கு இடையில விட்டுட்டு ஓடுறாங்க. சரி இருக்கணும்டி. பொம்பளை பிள்ளை ஒரு அரை கொடுக்கும் சாக்கெட் பண்ற அறிவு திறந்து போட்டு வந்திருக்கேன். ஏங்க யாருக்கா தப்பா தெரியுதா? உள்ளதுக்கு தெரியுதா மாமா? தெரியல. கும்பாபட்டி நீதானே அங்க பாரு. நான் ஏன் இப்படி வந்திருக்கேன் தெரியுமா? ஏன்டி? காசு கொடுக்கிற புண்ணியம் வாங்க இதனாலும் பார்த்துட்டு போட்டோம். பொத்தி பொத்தி வச்சு எதுக்குடி? செத்து போனா இந்த உடம்ப மண்ணு திங்க போகுது, இல்லைன்னா நெருப்பு திங்க போகுது. இத மூடி மூடி வச்சு எதுக்குடி ஆக போகுது? பல்லு இருக்கிறவே பக்கோடா திங்கிறியா, நாக்கு இருக்கவே நக்கிட்டு போறாங்க. அட குழப்பமா இருக்குயா? இது தொந்த போடுறாங்க, அது தொழில் கட்சியா பக்கத்துல தான் இருக்குமா? சரி இருக்கணும். நீ பாப்போம் எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுமா? அப்படி இல்லடி. திருப்பேன் திருப்பேன். அதே அப்பா இங்கிட்ட சைடு அப்பா இது என்னடி இம்புட்டு ஓட்டையை போட்டு வச்சிருக்கீங்க? வாய் சொந்த பிள்ளை அவன் பார்க்க தானே செய்வாங்க. வந்துருவேன், அவனா ஓட்ட ஓட கூட நானே போட்டு வச்சிருக்கேன். நீ போட்டோ வச்சிருக்கியா? உனக்கு விஷயம் தெரியுமா? யாரு பாய் வச்சிருக்கியாடி? எங்க ஊருக்குள்ளேயே நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி? நான் பூத்தது சரியில்லையா முடியும்? மூக்குது சரியில்லையா? அப்படி எப்படி அவங்க மூக்குது சரியில்லையா அப்படி எப்படின்னு சொல்லுவாங்க? நீங்க எல்லாம் எப்படியோ எனக்கு அப்படி தெரியும். சரி நான் வயசு பெற எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? சிரமப்பட்டியா? எங்க ஊரு ஜோசியக்காரர் ஒருத்தர் இருக்காரு. சரி முக்கு ரோட்ல போய் சொல்லுவோம். அந்த ஆளுதே வயசு பெறதுக்கு முழு காரணம். இது வர்றது அவரு எப்படி காரணம்? நான் ரொம்ப நாளா வரல, ஊருக்குள்ள ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னு ஜோசியக்கார்ட்ட போய் குறி கேட்க போட்டேன். சரி இந்த ஜோசியக்காரர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீ வயசுக்கு வரணும்னா உன் வீட்டுல ஆடு மாடு இருக்கான்னு கேட்டாரு. ஆடு மாட்டுக்கும் வயசுக்கு வர்றதுக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? கேட்டேன், நானும் கேட்டேன். ஆடு மாட்டுக்கு எனக்கு என்னையா சம்மதம் இருக்கு? நான் வயசுக்கு வரணும் நீ சொல்லியாங்க. சரி அதுக்கு அந்த ஜோசியக்காரர் திரும்பி குடிக்க சொல்றியா? உன் வீட்டுல ஆடு மாடு இல்லைன்னா என்ன? ஆடு வெட்டி போட முளை குச்சி சும்மா தானே இருக்கு. என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நீயே சொல்லு, நானும் ஒரு வயசு பொண்ணுதானே, எவ்வளவு துன்பத்தை தாண்டி தாக்குவேன். நீயே சொல்லடி. நான் மண்டே அரைச்சா மண்டையை தொடுத்துக்கலாம். பார்க்கவும் எனக்கு அவ்வளவு பொறாமையா இருக்குது. சரி நீ யாரு காலேஜ்
காதலிக்க. ஐயோ காதலே வேணாம். ஏன் அப்படி சொல்ற? காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நம்மள அதையும் இதையும் வாங்கி தர முடியும் ஏப்பாங்க. ஆரம்பத்துல ஏப்பாங்க, அப்புறம் கூட்டிட்டு போயிட்டு எடுத்து எரிஞ்சு பிடிக்க ஒழுக்கமா உக்காந்துக்க. அதனால என்ன கடலை விடுறாங்க. மயிருக்கு கூட ஆகாது ஒரு மயிருக்கு பூச்சோட சிரித்த உள்ள போட்டி பார்த்து நினைக்காத ஒரு மயிறு கிடையாது. நிச்சுக்கிட்டு பார்த்தேன் நானே நிக்க மாட்டேன். நிக்க உனக்கு மூடிக்கிட்டு உக்காது தாங்கி பிடிச்சி தாங்குறதெல்லாம் காணாம போயிடுச்சு. தாங்குறேன். சரி தலைவி வள்ளியம்மாவை பாத்திருக்கியா? யாரு சின்ன பார்த்ததே இல்ல. அம்மா வருவாங்க. அம்மா கிட்ட தப்பா தவற பேசக்கூடாது. அப்படி பேசுனேன்னு வச்சுக்கேன் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு வேலையை விட்டு தூக்க சொல்லிடு. வேணாண்டி, வேலையை விட்டு தூக்கிற வேணாம். ஏண்டி? நீ வேலையை விட்டு தூக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ண முடியாதுல்ல. நான் கருவா இன்ன வரைக்கும் ஆளக்கான வந்து போகிறானே. எது நம்ம யூனிட் எடுத்துக்குள்ள வச்சு கலந்து செக் பண்ணி சரிடி. அது கூப்பிடறதுக்கு முன்ன நான் உனக்கு கேள்விப்பட்டிருக்கியா? என்ன இங்க யாரையும் காதலிக்கிறியா? இங்கயா? இங்க புருஷனுக்காடி வந்தோம் எங்கிட்ட ஆம்பளை கிடைச்சு. எவ்வளவு பெரிய ஊரும் பார்த்தாலும் அமுத்து தூங்குறத பத்தீங்களா? ஆனா கூட்டத்துக்குள்ள இன்னைக்கு நான் போனாலும் ஒண்ணும் வேக போறது கிடையாது. ஏன்டி? இங்க வந்து என்ன மானியா இருக்கு? ஒண்ணும் கிடையாது. சேலைய உருவினாலும் 10 ரூபாய்க்கு பேர் பிரயோசனம் வேடிக்கை வந்து தெரிய வேண்டியது. சரி இருக்கட்டும். ஆமா சாடியா நல்லா இருக்கா பாண்டி மாமா? ஆமா ஒரு மயில் சும்மா வேடிக்கை மாட்டேன். சைக்கிள் முக்கியமா வேலை வந்துட்டேன். ஆமா ஆமா ஆமா. ஏடி நீ யாரையும் காதலிக்கிறியா? பாத்தியா பொம்பளைய சேர்ந்துட்டாலே எவ்வளவு விஷயம் பேசுற பாத்தியா? ஏன்னா பெண்களுக்கு பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு. யாரு? பள்ளியம்மா தம்பிக்கு அண்ணன் வீடு தவிர. அப்படியா? ஆமா. அவனை காதலிக்கிறியா? உனக்கு வேணும். ஏன்டி எப்படி சொல்ற? சொல்ற வேணும் கேளு. ஏன் அப்படி சொல்ற? நேத்து வந்து என்கிட்ட சும்மா தான் படுத்து கிடந்தான். ஒண்ணுமே பண்ணல. அது வேஸ்ட் டப்பா பாட்டு. ஏன் அவனுக்கு வேணும் தெரியுமா? ஏன் தீரத்திலேயே சிறந்ததுனால தீரத்தை அவன் ஒரு புள்ள குச்சி கூட கொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியாது. அதுக்கு இந்த ஆல்ரவுண்டுக்காரனை கூட கணக்கு பண்ணி ரெண்டக்கு அடிப்பான். அவன் மாலையை கழட்டிட்டு வரட்டும். தம்பி வேணும் தெரியக்கூடும். அம்மா கூட்டுமா? சரி. ஆனா அம்மா விட்ட ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நான் புதுசா வேலைக்கு செய்யற பெண்ணு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரியாம இருக்கலாம். நீ அம்மாட்ட சொல்லி நீ அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? அறிமுகப்படுத்துறேன். அம்மா கிட்ட தப்பா தவிர ஏன் பேசுற மாதிரி அம்மா நான் பேசக்கூடாது. அத்தாடி அத்தாடி அத்தை. ஆனா உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்க, யாரும் இறந்த குளத்துல 2 மாடி பில்டிங் என் பேர்ல இருந்திருக்கு. யாரு முக்கியமான ஐயா அவர் நேரம் வச்சு போட்டுக்க மாட்டோம்னா? சரி போவோமா? அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் கம்பு. மாலை போட்டிருக்க ஒழுக்கமா உட்காந்து பதக்கடி எரிஞ்சு உனக்கு தெரியாது. ஆல்ரவுண்டுக்காரன் உழவ லோக்கல். மாலையை போட்டு உட்காந்து டில்டப் கொடுத்துருக்கியா? யாரு உனக்கு கம்பெனி போயிண்டா ஒழுக்கமா உட்காந்துக்க. தரணி வாடி அந்த மலையில போய் குதிச்சு குதிச்சு விளையாடுமா? தண்ணியில போய்ப்போம். நம்ம குதித்து குதித்து விளையாடுவோமா? வா வாயில ஒண்ணு குடிச்சு விட்டுருவோம். என் பாட்டெல்லாம் கேட்க நீ ஆசைப்படுறியா? ஏன் இதை தலையிட்டாடி அந்த இனிமையான வாயால பாடி பார்க்கலாம். என்ன விளக்க மாதிரி பிஞ்சிரும்டா. உனக்காண்டி ஒரு அம்மையை மட்டும் கொடுக்கவா? ஹலோ ஹலோ மாமா லைட்ட ஒரு பாயிண்ட் எக்கோ வச்சுக்கோங்க. உனக்காண்டி ஒரு ஹம்மிங் மட்டும் கொடுக்குறேன். நீ பிடிச்சிருக்கு நீ உனக்கு எத்தனை நாள்?
வச்சுக்கலாம் அடுத்த வீடு. ஏய், என்னைய நினைச்சு ஒரு பாட்டு பாடு. அம்மா வாங்கம்மா. பாண்டுரங்கா கோயிந்தா கோபாலா வந்துட்டீங்களா? அம்மா அம்மா ஆட்டாடி பண்ட உடஞ்சு மாட்டேங்குது. என்ன பண்ற? ஏண்டி தங்கராணி வணக்கம் சொன்னேம்மா. ஏண்டி நான் என்ன சொல்ல சொன்னேன்? தங்கராணி வணக்கம் தானே சொல்ல சொன்னேன். வணக்கம் சொல்றேன். மன்னிச்சிருங்கம்மா. தங்கராணி நானும் இவளை போல குனிஞ்சு சொல்லத்தான் ஆசைப்பட்டேன். எங்க குனிஞ்சா கீழே விழுந்துருமோன்னு பையன் இங்க வா என்கிட்ட குனிடி பூரி வாங்கடா. ஏய் இங்க வா. கீழே குனிஞ்சா விழுந்துரும். என்னது? மனசு மனசு விழுந்துருமா? கீழே குனிஞ்சா மனசு விழுந்துருமா? மனசு துண்டு என்ற கோட்பாடுக்கு போட்டு வச்சிருக்கேன். ஆனா ஆள் அழகா இருக்க. இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அப்போல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கூட இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் பாரு, பார்த்து கத்துக்கவளை பார்த்து நீ என்ன இருக்க, எவ்வளவு அடக்கமா எவ்வளவு அமைதியா பண்பா
எப்படி உண்மையிலுமே இந்த மாதிரி நான் எப்படி பேசுறேன் அம்மா சொல்லுங்கம்மா உங்க வாக்குக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன். பாடி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பயே பட்டவனே எங்க அப்பா வச்சிருக்காரு பேரு வேலைக்கு. இல்லங்கம்மா பேசுறது கூட இவ்வளவு பணிவா பேசுற பாரு. நானே கொப்பனை தெரியாம தாம வச்சிருக்கேன். டேய் தெரியாம வச்சிருக்கியா? என்ன வச்சிருக்க? வேலைக்கு என்ன வச்சிருக்காரு? வேலைக்கு எங்க அப்பா உன்னை வச்சிருக்காருன்னு சொல்லு. ஆமாங்க. சரி நல்லா இருக்கியா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேம்மா. அப்பா பத்தியா? பார்த்து அப்பா ஏதாவது சொன்னாரா? அப்பாவுக்கு உடுப்புக்கு முடியல. அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல. ஆமா. என்னடி சொல்ற? அப்பா நல்லா இருக்காரு. குளுக்கோஸ் போட்டு நடக்காரு. ஏன் யாராவது வச்சிருக்கானே? என்னம்மா? அப்பா கடன் சரியா வீடு பண்ணாரு. எங்க அப்பா என்னடி பண்ணா? நான் என்ன பால் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. எங்க அப்பா உடம்பு சரியில்லை சொல்ற. எங்க அப்பா பாதுகாக்க தானே உன்னை வச்சது. அருமை வேலைக்கு. எங்க அப்பா பாதுகாக்க உனக்கு என்ன வேலை? ஏய் என்ன வச்சிருக்கமா? அப்பா ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு. ஐயோ எங்க அப்பா நெஞ்சு வலியா? நான் அரை தூக்கத்துல இருந்தேன்னா தைலத்தை எடுத்து நெஞ்சில தேயிட்டாரு. தூக்கத்துல நெஞ்சில தேய்க்காம பப்பனுக்கு. ஏய் ஏய் எனக்கு ஒரு நாளைக்கு பேச முடிஞ்சு வாடி. பெண்ணுனா ஒழுக்கத்தோட இருக்கு. ஆமாங்க. இப்படிலாம் பேசாத சரியா? இல்லங்கம்மா நெஞ்சில தேய்க்காம வயிற்ற முதக்கூட தேய்ச்சு. ஆனாக்க உன்னுடைய அழகை இப்படியே வச்சுக்க கூடாது. எனக்கு ஆசையா இருக்கு. உன்னுடைய அழகுக்கு ஏத்த மாதிரி நீ ஒரு நல்ல மாப்பிள்ளை அழகான மாப்பிள்ளைய பார்த்து அடை கல்யாணம் தான். ஐயோ கல்யாணமே வீணா ஏன் இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கடி வீணம். ஓய் நல்லா வீணம். நல்ல அழகான மாப்பிள்ளைய பார்க்கண்டி. நான் இருக்கேன் தங்கரணி இன்னும் கட்டிக்கிட்டி. கட்டிக்க அவர் கேளடா நான் நல்லா உடைய கூட்டி போய் நல்லா எனக்கு எந்த புருஷனும் வேணும். ஏன் இப்படி சொல்ற? நாசம் பத்து போறவங்க கல்யாணம் பண்ணா சாவு கட்டிக்கு ஒரே புருஷன் கிட்டே இருக்கணும்ன்றாங்க. இங்க வா. இங்க வா. நம்ம நாட்டோட கலாச்சாரம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் ஒருக்குன்னு ஒருத்தியா இருக்கணும். ஒரு மாப்பிள்ளை தான் கட்டணும். ஒரு புருஷன் தான் இருக்கணும். அப்படி சொல்லாதீங்கம்மா. வாரத்துல எத்தனை நாள்? வாரத்துல 7 நாள். 7 நாளுமா சாமி கும்பிடுறோம். 2 நாள் தானே குறிப்பிட்டு கும்பிடுறோம். என்னென்ன நாள்? 2 நாள். வெள்ளி செவ்வாய் தானே. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கும்பிடுவோம். அதே போலதான் மொத்தத்துக்கு நம்ம புருஷன் இருந்தாலும் வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் நான் புருஷனை மாத்திக்கிடுவேன். பத்தவனே பெருமையை சொன்னேன். முகார கட்டையை பத்தினிமா. ஏய் முடே பாரு. சரி அப்பா சொல்ற பேச நந்தன் வந்துட்டா. இந்த மாதிரி இடத்த பார்த்தது கிடையாது. இந்த இடத்துல வந்தீங்கன்னா அழகா இருக்கு. ஒரு மலையில ஏறி அதே குதிச்சு நீ முதல்ல ஏறி குதிச்சு. ஆமா அதுக்கப்புறம் நாங்க குதிக்கிறோம். வீணா முத தரவி போய் தொங்குவாலாம். நம்ம 2 பேரும் காலை பிடிச்சு தொங்குவோமா? நல்லா இருக்கு விளையாட்டு. நான் புதுசா விளையாடுறேன். எல்லாரும் விளையாடுற மாதிரி விளையாடக்கூடாது. அப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்குமா? 3 பேரும் சேர்ந்து பெண்களா சேர்ந்துருக்கோம். 3 பேரும் பிள்ளை பத்து விளையாடுவோம். அப்ப நானும் வர்றேன். அதுக்கு கல்யாணம் பண்ணாதான். அப்படியா? 4 வாட்டி பிள்ளை. இப்படி சந்தோஷமா ஆடி பாடி சந்தோஷமா இருக்குமா? கவலை இவர் 2 மாதம் சரியா
வெட்டுறது? ஏய் அப்பா சொன்னது கூட ஆளும் சோன்னு சொல்லி வெட்ட சொன்னாரா இல்லையா? ஆமா. தானே வெட்டணும். ஆளும் ஆளோளும் அழகல பச்சிகளை ஆளோளும். ஒரு ஆள் வாசிக்க மாட்டாங்க. ஏன் அவசரப்படாத? நீங்க சும்மா ஆளுநர் போட்டா எப்படிமா? எப்படி ஆளும் போட? சின்ன பிள்ளைல தானே சேர்ந்திருக்கோம். ஆமா. நாங்களே மாங்குன்னு ஆடுறோம் தானே. நீங்க ஆடுனா என்ன? ஏய் என்னடி சொல்ற? என்னம்மா? நான் ஆட மாட்டேன். ஆடக்கூடாது. நீங்க ஆடணும். ஏய் வள்ளி ஆடக்கூடாது. கட்டு பாரு. வண்டி ஆடக்கூடாது. நம்ம சின்ன பிள்ளைங்க தானே. ஏய் ஆடக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க இருக்கும். யாராவது ஆடு சொல்றாங்களா? நீ என்ன மரியாதை யாரு சொல்லிட்டு இருக்க? ஆடித்தான் ஆடணும். ஆடுங்க. பாத்தீங்களா? சரி. மயிலாடும் பறகில நாங்க என்ன காரணம்? வெளியே விளைச்சாரு நம்ம சிறந்த முடிவு வரக்கூடிய அப்படி யாராவது வந்து மரியாதை கொடுத்து கூப்பிட சரியா? ஆலோலம்